மும்பை விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது ஓடுபாதையை விட்டு விலகி ஓடி சேற்றில் சிக்கியது. விமானத்திலிருந்த 97 பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட TK-720 விமானம் வெள்ளியன்று அதிகாலை 4:15 மணிக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தின் பிரதான ஓடுபாதையில் தரையிறங்கியது. அது திடீரென ஓடுபாதையிலிருந்து விலகி அருகில் உள்ள புல்வெளி பகுதிக்குள் சென்று மழையால் உருவாகியிருந்த சேற்றில் சிக்கி நின்றது. உடனடியாக அவசர கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரதான பாதை மூடப்பட்டதால் அனைத்து விமானங்களும் இன்னொரு ஓடுபாதையின் மூலம் இயக்கப்பட்டன. இதனால் அனைத்து விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டில் 20 முதல் 40 நிமிடங்கள் வரையில் காலதாமதம் ஏற்பட்டது. இரு விமானங்கள் வேறு நகர்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பயணிகள் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த திங்களன்று கொச்சி விமான நிலையத்தில் ஒரு விமானம் ஓடுபாதையில் செல்லும் போது சக்கரங்கள் வழுக்கிக் கொண்டு கட்டுப்பாட்டை இழந்து ஓடியதில் 7 பேர் காயமடைந்தனர். மழை காரணமாக விமான விபத்துகள் அடுத்தடுத்து நடப்பதால் பயணிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது.